வெற்றிவேல் முருகன் கரோர எல்லாம் வல்ல பழனி ஒரு மெம்பெருமான் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாகுமன் சாமி கரோரா குருநாதர் அருணா பெருமான் திருடலேசரம் சம்சம் வெளிகட் தமிழக பெருமாள் கரோர எம்பெருமான் கருணை முழுமற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாசாமி திருவாயூர் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கௌமாரின் தத்து வரிசைப்படி பாடல் 663 பையரவு போலும் என தூங்கும் வெள்ளிகட்ட திருப்பொழுக்கான பாராயணத்தையும் பொருளுக்கத்தையும் பணியாண்டாம் திருவடியிலும் வெளிகட்ட வந்த பெருமாளும் திருமணம் சமர்ப்பிப்போம் முருகாச்சன். இந்த பாடல் வெளிகட்ட முருகா அடியன் காமக்கடலில் வீழாமல் அருள் ஞான கடல் படிந்து அனுபூதி நிலையடைய அருள் உபதேசம் புரிந்து அழுவாய் என்று நாம் வாழ்வில் உய்ய நமக்காக நம் குருநாதர் எம்பெருமான் திருத்தாழை வேண்டி விண்ணப்பித்த பாடல். தையதன தான தையதன தான தையதன தான தனதான என்ற சந்த குடிப்பை உள்ளடக்கிய பாடல். பையரவு போல் நொய்ய இடை மாதர் பையவர் கோலம் தனி நாடி பையல் என ஓடி மையல் மிக மோக பப்பம் இசை வீழும் தனிநாயன் உய்ய ஒரு காலம் ஐய உபதேசம் உள்ளூர்க நாடும்படி பேசி உள்ளதும் இல்லாதும் அல்லது அவிரோத உல்லச வினோதம் அத்தருவாயே வைய முழுதாழும் மைய குமரீச வள்ளிபடர் காணும் புலிசூழும் வள்ளிமலை வாழும் வள்ளிமணவாழ மை உததி ஏழும் கனல் மூட வெய்ய நிர்தேசர் செய்யமுடன் வீழ வெல் அயில் வினோதம் புரிவோனே வெள்ளிமணி மாடம் மல்கு திருவீதி வெள்ளிநகர் மேவும் பெருமாடு பையரவு போல் நொய்ய இடை மாதர் பையவர் கோலம் தனை நாடி அரவு போலும் இடை அறவேர் இடையாழ்பார் சம்பந்தம் அரவு போல் இடைன்னு திருப்பூர் இன்னொரு பாட்டு நம்ம படிக்க போகிறோம். இப்போ படம் கொண்ட அரவு போன்ற நுண்ணிய இடையே அதாவது மத்திய பிரதேசத்துடைய மாதர்கள் மெல்ல செய்து கொள்ளும் அலங்காரங்களை விரும்பி இரண்டாவது பையல் என ஓடி மையல் மிகு மோக பவ்வம் இசை வீழும் தனிநாயன் சிறுவன் அற்பன் எனும்படி ஓடி மோகமிக்க காமக்கடலில் விடுகின்ற தனித்த நாய் போன்றவனான நான் உய்ய ஒரு காலம் ஐய உபதேசம் உள்ளூர்க நாடும்படி பேசி உள்ளதும் இல்லாதும் அல்லது அவ்விரோத உல்லச வினோதம் தருவாய் பிழைப்பதற்கு ஒரு காலத்தில் ஐயனே உனது உபதேசத்தை என்னுடைய உள்ளம் உருகி விரும்பும்படி ஓதி உள்ளது என்றும் இல்லாதது என்றும் உண்டென்றும் இல்லை என்றும் இவை இரண்டும் அல்லாததும் அவ்விரோத மாறு விரோதம் இல்லாததும் உல்லாச அதாவது உள்ளக்கிழிப்பை தருவதும் வினோதம் வியப்பை தருவதுமான பொருளை எனக்கு தந்தருள்வாயாக வென்றார். உல்லாசங்கிறது உல்லாசங்கிறது சந்த குறிப்பினால உள்ளசன்னு வந்திருக்கு. நீயான ஞான வினோதம் தன்னை என்று நீ அருள்வான் கந்தரங்கத்து 46வது பாட்டில் கேட்டார். உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதம் நீ அல்யோனர் கந்தன் 2வது பாட்டில் அதேதான். அடுத்த 2வது பகுதியில் வைய முழுத ஆளும் ஐய குமர ஈச வள்ளிபடர் காணும் புடை சூழும் வள்ளிமலை வாழும் வள்ளிமலவாழ் மை உததி ஏழும் கடல் மூட வெய்ய நிர்தேசர் செய்யமுடன் வீழ வெல் அயில் வினோதம் புரிவோனைங்கிறார். அதாவது உலகம் முழுமையும் ஆழ்கின்ற ஐயனே குமரேசனை வள்ளிக்குடிகள் படர்ந்துள்ள காடுகள் பக்கத்தில் சூழ்ந்துள்ள வள்ளிமலையில் வாழும் வள்ளியின் மணவாழ பெருமாளே கரிய கடல்கள் 7லும் நெருப்பு எழ கொடிய அசுர தலைவர்கள் அவர்கள் இருந்த கிரௌஞ்சகிரி எழுகிரியுடன் மாண்டு விழ வென்ற வேலாயுதத்துடன் விளையாடல் புரிந்த பெருமாளே வெள்ளிமணி மாடம் மல்க திருவீதி வெள்ளிநகர் மேவும் பெருமாளே வெந்நீர் அழகிய மாடங்கள் நிறைந்த லட்சுமிகரம் பொருந்திய வீதிகள் உள்ள வெள்ளிநகரில் வீற்றிருந்த அருள்புரியும் பெருமாளே அவ்விரோத உல்லச வினோதம் தருவாயே என்று வேண்டிக் கொண்டிருந்த பாடல். இப்போ இந்த பாடலில் பையரவு போலும் நொய்ய இடைமாதர் பையவர் கோலம் தன்னை நாடி படத்தை உடைய பாம்பை போன்று நுண்ணிய இடைய உடையவர்கள் மாதர்கள். திருஞான சம்பந்த பெருமான் சொல்றார். கருமையின் ஒளிகடல் லஞ்சம் உண்ட உரிமையின் உலகுயிர் அடித்த நிந்தன் பெருமையை நிலத்தவர் பேசி நல்லால் அருமையில் அழப்பறியது ஆயவனே அறவியேர் இடையாடோடும் அலைகடல் மலி புகழி பொருள் சேர்த்தார் நாள்தோறும் புவிமிசை பொருந்தவனேங்கிறார். அளப்பை அரவு ஏர் இடையாள் அஞ்ச துளைக்கை கரித்தோல் குறித்தான் இடமாம் வளை கை மடவார் மடுவில் தடநீர் திளைக்கும் நரையூர் சித்தீஸ்வரமேன் சுந்தர சுடர் கரவு சேர் மகளிர் குன்மோ பயோதர தனங்களின் அரா துயில்வதும் சரிபேசும் கர சரோருக நகம்பட விடாய் தணிவதும் கமலநாபியின் முயங்கிய வாழ்வும் அரவு போல் இடைபிடிந்து இரவையெல்லாம் ஒழுகும் இன்ப நல் மகா உதவி நலம் பெருமாறும் அதரவான அமுதமும் தவிரவே மௌன பஞ்சர மனோலய சுகம் தருவாய்ங்கிற திருப்பூர். பாம்புக்கு காமன் உணர்ச்சியில் நாட்டம் அதிகம்பாங்க. விலைமாதர் காமன் உணர்ச்சியிலும் பொருள் மீதும் அதிக நாட்டம் கொண்டு பொருளுடையோரை மயக்கி இன்ப நாட்டம் உண்டாக செய்து ஒசிந்து ஒய்யாரமாக மென்மையாக நடையை காட்டுவார்கள் என்பதாகவும் இதுக்கு கொள்ளலாம். பையல் என ஓடி பையல் தான் சிறுவன் புல்லன் அற்பன் அறிவில்லாத சிறு பையன் தனது மனதுக்கு உகந்த ஒரு பொருளை பார்த்தபோது அதை அடைவதற்கு பித்துப்பிடித்த போல ஓடுவான். அதுபோல அற்ப அறிவு கொண்ட காமுகர் கண்ணுக்கு அழகான விலைமாதரை கண்டவுடன் அவரை அடைய விருப்பம் கொண்டு ஓடுவார்கள். அது சொல்றார். மையல் மிகு மோக பவ்வம் விசைத்த வீழும் தனிநாய். மோகம்னா ஆசை காம மயக்கம் மாயையால் நிகழ்கின்ற மயக்க உணர்ச்சி மனமயக்கம்
ஐம்பொருள்கள் வழியே சென்று இன்பத்தை அனுபவிக்க ஆசை கொண்டு அதிலேயே மனம் மயக்கம் கொள்வது. ஐம்பொருள்கள் உயிரில்லாத அகின பொருள் என்றாலும் உயிர் அவைகளுடன் தொடர்பு கொண்டு அவை தம்மினும் அவை தம்மினும் வேறு அப்படின்னு உணராமல் அவைகளை தன்னோடு கூட்டி மயங்கி அவைகளுக்கு உட்பட்டு இருக்கும் நிலையை மிக விரும்பும். புலன்கள் வெளியே செல்வதால் உயிருக்கு மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை என்று 3 ஆசைகள் உண்டாது. பொருள் அல்லாதவற்றை பொருள் என்றும் நிலையில்லாதவற்றை நிலையாயது என்றும் உணர்ந்து ஆன்மறிவு மயங்கி அழிது. மோகக்கடலில் மூழ்கி கிடப்பதால் துன்பக்கடல்லையே அது கிடந்து துடிக்கிறது. அதை விட்டு கரையேறும் வழி தெரியாமல் தவிக்கிறது. ஆசை உள்ளம் படைத்தவன் விலங்கு, அன்பு உள்ளம் படைத்தவன் மனிதன், அருள்ளம் படைத்தவன் தேவன். ஆசை கடல் அகப்பட்டு விலங்குத்தன்மை அடைந்து மனிதன் கேட்டு அடைகிறான். சார் 3 ஆசைகளில் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3ல் மண்ணாசையும் பொன்னாசையும் 2 மனித பிறவி வந்த பின் தான் உண்டாகும். ஆனால் பெண்ணாசை பிறவியில் தான் தொடர்ந்து வரும். அதை எளிதில் ஒழிக்கவே முடியாது. அதனால தான் திருமால், பிரம்மன், இந்திரன் எல்லோரும் பட்டபாடு எல்லாரும் அறிந்தது தான். குவளை பூசல் வெடித்திடும் அங்கையில் கடு அதாம் எனும் மைக்கண் மடந்தையில் குமுதவாய் அமுதத்தை நுகர்ந்த இசைபொரு காடை குயில் புறா மயில் கொக்கில் சுரும்பினம் வனபதாயுதம் ஒக்கும் என்படி குரல்விடாய் இரு பொற்குடம் புலகிதமாக பவளரேகை படைத்த அதரம் குறி உற வியாழபடத்தை அணைந்து பரிசுதாடன மெய்க்கரணங்களில் மதநூலின் படியிலே செய்து உருக்கி முயங்கி அவசமாய் வட பத்ர நெடுஞ்சூடி படியும் மோக சமுத்திரம் அழுந்தல் ஒளிவேணும்னு கேட்டார் திருப்பூர்ல. இன்னொரு திருப்பூர்ல தாது மாமலர் முடியாலே பதறாத நூபுர் அடியாலே கனதாளம் ஆகிய நொடியாலே மடி பிடியாலே ஜாடை பேசிய வகையாலே மிக வாடை பூசி நகையாலே பல தாறுமாறு சொல் மிகையாலே அண்ணன் அடையாலே மோதி மீறிய முலையாலே முலை மீதில் ஏறிய கலையாலே வெகு மோடி நாணய விலையாலே மயில் தருமானார் மோக வாரி தண்ணிலே நாள்தோறும் முழுகுவேன் உனது அடியார் ஆகிய 3 ஞானிகள் உடனே சேரவும் அழுவாயம்பர். திருக்குறளை காமக்கடல் மண்ணும் உண்டே அது நீந்தும் ஏமப்புனை மண்ணும் இல் அப்படிம்பார். திருவள்ளுவர் போல காமக்கடலில் படிந்து இங்காரம் கடலில் விழுந்தேன் கரைகானேன் ஏம கொடுங்கூற்று எனும் மகரம் யாது செய்யுமோ என் செய்யேன் நாம கவலை ஒடித்து உன் தாழ் நன்னும் அவர்பால் நன்னுவித்தே தாம கடிப்பூஞ்சடையாய் உந்தன் சீர்வாட தருவாய் என்பர். இன்னொரு திருக்குறளில் இன்பம் கடல் மற்றும் காமம் இன்பக்கடல் மற்றும் காமம் அகுது அடுங்கால் துன்பம் அதனின் பெருதும்பார். சோமேசர் முதுமொழி வெண்பான ஒரு நூல். அதில் இன்பமுற்றான் மாயதோடு தோய்ந்து பின் எண்மடங்கு துன்பமுற்றான் காசிவந்தான் சோமேசா அன்புடையார்க்கு இன்பம் கடல் மற்றும் காமம் அகுது அடுங்கால் துன்பம் அதனால் பெரிதும்பர். அதாவது சுரசை என்னும் அசுரேசன் மகள் சுக்கர பகவான்கிட்ட மாய வித்தையெல்லாம் கற்று வல்லவளாகி அவன் கூறியவாறே காசிபமுனியோட தபோவனத்தை அடைந்து அவர் எதிரில் பேரலுடையவளாய் நிற்க அவளை அந்த முனிவர் கண்டு மயங்கி தமக்கு இணங்குமாறு பலவாறு வேண்டியும் நில்லும் சொல்லி மறந்து விட்டார். அவளை காணாது வருந்தி புலம்புகையில் அவள் மறுபடி தோன்றி அவருக்கு இணங்கி சூரபுரம் முதலிய மக்களை பெற்றார். யான் எனது மக்களை புறந்தரல் வேண்டும் ஆகலின் உம்மை விட்டு செல்கிறேன் நீங்கள் வருந்தாதுன்னு சொல்லி மறைஞ்சிட்டான். முனிவர் அவள் உரு காணாத அறிவு மயங்கி அழுது புலம்பி உயிர் நீங்கிய உடம்போல் நின்றார். அது கண்டு அவர் முன் பிரம்மன் தோன்றி காமத்தின் தீமைகள் எல்லாம் பலவாறு எடுத்து கூறி தவத்தை மேற்கொள்ளுமாறு செய்தார். இது கந்தபுராணத்தில் இருக்கிற வரலாறு. அடுத்தது உய்ய ஒரு காலம் உபதேசம் உள்ளூருக நாடும்படி பேசி ஞான ஆசிரியருடைய உபதேசம் மாணவனுடைய அறிவில் பக்குவம் இருந்தால் தான் விளங்கும். பக்குவம் என்பது ஆசிரியர் அறிவுறுத்த உண்மையை விளக்கம் இல்லாததும் பொருள் மறுபடியும் உணராமல் உள்ளவாறு உணரும் நிலை. இந்த பக்குவம் ஆன்ம அறிவை ஆணவ மலம் பற்றி உள்ள வரையில் உண்டாகும். அந்த மலம் அறிவை திசை திருப்பி இழிந்த உலகப் பொருளையே பெரிதாக மதித்து அதே நாடும்படியாக செய்யுமே அன்றி உயர்ந்த ஞான பொருள் நாட்டத்தை செலுத்த விடாது. எனவே ஆணவ மலத்தின் ஆற்றல் தேயணும். மலத்தின் ஆற்றல் தேய ஆன்ம அறிவு சிறிது சிறிதாக விளக்கம் பெற்று படிப்படியே பக்குவம் இது. ஆணவ மலத்தின் ஆற்றல் எப்படி தேயும்னா பதிய தொழில் ஆகிய தவத்தினாலேயே மத ஆற்றல் தேயும். அந்த தவம் சரியை கிரி யோகம் என 3ஆய் நிகழும். அவற்றுள் சரியை என்பது திருக்கோயில் வழிபாடு பண்ணுறது. அடியார் சிவன் என கருதி வழிபடும் புற வழிபாடு. கிரியைங்கிறது தம் இல்லங்களில் இறைவனை அவரவர் விரும்பிய வடிவில் ஆன்மார்த்த மூர்த்தியா எழுந்தருளிவித்து கொண்டு அகத்தும் புறத்தும் வழிபடுது. இதில் உடலோடு உள்ளமும் ஈடுபடுவதால் புறமும் அகமும் கலந்த வழிபாடும். யோகம்ங்கிறது மனத்தை அடக்கி ஒரு வழி நிறுத்தி இறைவனை அகக்காட்சியை கண்டு அவரோடு உள்ளம் ஒன்றுபடும். இது அக வழிபாடு. இந்த 3ஆல் தான் முடியும். இதை பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம், இந்த 3 நிலைகளை பற்றி. அடுத்தது உள்ளதும் இல்லாதும் அல்லாது அவ்விரோத உல்லாச வினோதம் தெரியும். உல்லாசம் சொல்லிதான் உல்லாசம் வந்தது. அவ்விரோதம்னா மாறுபாடு இல்லாது, விரோதம் இல்லாது. கடவுள் அது இது என்று சுட்டி அறியப்படாத பொருள். இல்லைனாலும் உள்ள பொருளை தான் இல்லை தான் சொல்ல முடியும். எந்த பொருளை இல்லைன்னு சொல்லுகிறாய் என்றால் உள்ள பொருள் என்று பலரும் கூறுவதையே அப்படிப்பாங்க.
உளதா இழுதாயும் பார் அருணை வள்ளல் கந்தன் அனுபவத்தில். இது உண்டு அது உண்டு என்றும், அது இல்லை இது இல்லை என்றும் சுட்டி அறியப்படாத ஒன்று தான் கடவுள். அது சத்து சித்தாக இருக்கு. அவ்விரோத ஞான சுடர் வடிவாடும் பார் கந்தர்ல நாட்டில். ஞானம் அவ்விரோதமானது. எல்லாம் தானாகவும் எனதென்பதும் யான் என்பதும் வேறாகி நிற்கும் நிலையில விரோத பாவம் இல்லைன்னு ஆகுது. நான் என்பது அற்று எல்லாம் தானாகிவிட்டது. இந்த நிலையில் யாரையும் விரோதிக்க முடியாது. அமைதியே இருந்ததும் அது மனவாக்கிற்கு எட்டாத அனுபவ ஆனந்த நிலை. நான் என்பது தர்போதம், அது ஆன்மறிவு. அதுவே அறவே அழிந்தா அன்றி நம்ம சொன்ன இந்த இப்போ பார்த்துருக்கீங்கன்னா அந்த இன்பம் தோன்றது. நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன் என்ற எண்ணங்கள் அணுத்துணையும் இல்லாமல் நீங்கணும். அதுதான் கந்தர்பூர் சொன்னார். ஆனா அமுதே அல்வேல் அரசே ஞானாகரனே நவிலத்தனமோ தகுமோ யானாகி என்னை விழுங்கி வரும் தானாக நிலைன்று தர்ப்பணம் என்னார். தீதும் பிடித்தவனை ஏதும் பொடித்து விட ஜீவன் சிவஸ்வரூபம் என தேறி நான் என்பதற்று உயிரோடு ஊன் என்பதற்று வெளிநாதம் பரபிரம்ம ஒளிமீதே ஞானம் சுரப்ப மகிழ் ஆனந்த சித்தியோட நாளும் கழிக்க பதம் அருள்வாயினார் தேர்ந்து முக்கணிகள் திருப்புள்ள. அடுத்தது இன்னொரு திருப்புள்ள சாங்கரி பாடியில சாந்தம் அதீதம் உணர் கூந்தம ஜாதியவர் தாங்களும் ஞானமுறை அடியேனும் தூங்கிய பார்வையோடு தாங்கிய வாயோடு தோன்றிய ஜோதியோடு சிவயோகம் தூண்டிய சிவனோடு வேண்டிய காலமோடு சோம்பினில் வாடும் வகை அருளாது உணர். தாய்மான சுவாமி கூட நானான தன்மை நடுவியே எவ்வுயிர்க்கும் தானான உண்மை தன்னை சார் நாள் என்னாலும்பார். நானான தன்மை என்று நாடாமல் நாட இன்ப வானாய் என்றானே நீ வாடி பராபரமேம்பார். நான் என்னும் ஒரு அகந்த எவர்க்கும் வந்து நலிந்தவுடன் ஜகமாய நானா ஆகி தான் வந்து தொடரும் இத்தால் வளரும் துன்ப சாகரத்தின் பெருமை எவர் சாற்ற வல்லாரும்பார் தாய்மான சுவாமிகள். அடுத்தது வையம் முழுதுமா வையம் முழுதாடு வைய வெளிமண திருப்பூனே வந்திருக்கு. அதே வரிதான். இந்த அற்புதமான பாடம் என்ன கருத்துரைனா, முருகா அடியேன் காமக்கடலில் விழுந்து துன்புறாமல் அருண்யான கடல் படிந்து அனுபூதி நிலை அடைய அருள் உபதேசம் புரிந்து அடியேனை காத்தருள்வாய் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி இறைவன் திருப்பாத்திரம் வெளிகர் தமது பெருமான் திருவிடும் சமர்ப்பித்து அவன் அருளுக்கு பாத்திரமும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா. குருநாதர் அருணா பெருமான் திருடதே சரம் சம்சம் முருகாச்சன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா அரோவரா அரோவரா.